கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே 3-2-2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படட்டும். அப்பா, உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து எப்போதுமே ஆசீர்வாதமாய் மாறும்படியாக நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். உடைய கிருபைக்குள்ளாக இவரை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக பாதுகாப்பு இவரோடு இருக்கட்டும். செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் மகிழ்வின் பிரசனம் இவரை வழி நடத்தினோம். அப்பா, 1 கொரிந்தியர் 16:13 விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் விசுவாசத்தில் நிலைத்திருந்து சகல ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 3-2-2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசமானது நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறபடி கோலும் கைத்தடியும் தேசத்தை தேட்டட்டும். உடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய அன்பின் அபிஷேகத்தினாலே நிரப்பும் தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளர முடியும். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.